வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் கேதிஸ் டு கோ. இப்போ நாங்கள் அக்ரோபோலிஸ் மியூசியத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே நிறைய தொல்பொருள் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சு எடுக்கப்பட்ட பொருட்கள் இருக்குது. வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். இது அந்த மியூசியம். இந்த மியூசியம் 2009 தான் புதுசாக கட்டியிருக்கணும். இது அக்ரோபோலிஸ் அந்த மலையிலேருந்து 280 மீட்டர் தள்ளி இருக்குது இந்த அக்ரோபோலிஸ் மியூசியம். வாங்க உள்ளுக்கு என்னென்ன இருக்குது. இங்கே நிறைய தொல்பொருள் ஆராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட நிறைய அரிய வகையான பொருட்கள் இருக்குது. வாங்க மக்களை, விஷயத்துக்குள்ளே வந்துட்டோம். உள்ளுக்கு டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன உள்ளுக்கு இருக்குது, என்னத்தை உள்ளடக்கி அந்த மியூசியம் அமைஞ்சிருக்கின்றதை வாங்க உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க போய் பார்ப்போம். இதுக்கு அவ்வளோ இருக்குது, அவ்வளோ நீங்கள் அவ்வளோ தெரிஞ்சு கொள்றதுக்கான விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கு உங்களுக்கு பொறுமை தேவை. இது இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கலெக்ட் பண்ணி பழைய காலத்து வரலாறு தெரியணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால், கிரேக்க வரலாறு தெரியணும்னு சொன்னால் நீங்கள் இந்த மியூசியத்துக்கு உள்ளிட்டு பார்க்குறது உங்களுக்கு ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மக்களே, இந்த மியூசியத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் கிமு 5ஆம் நூற்றாண்டில் பாவிக்கப்பட்ட பொருட்கள். சாதாரண மக்கள் அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்றதை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த பொருட்கள் இருக்குது பாருங்க. அவர்கள் அந்த காலத்தில் பாவித்த பொருட்களை கவனமாக பாதுகாத்து வச்சிருக்கணும். இதெல்லாம் 1500 வருஷத்துக்கு முன்னே அவர்கள் எப்படி வாழ்ந்தவர்கள்ன்றது எங்களுக்கு தெரியாது. இந்த பொருட்களை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அவர்கள் எவ்வளவு நாகரிகமான வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கணும், எவ்வளவு கலைநயத்தோடு இருந்திருக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியுது பாருங்க. இந்த பொருட்களை பார்க்க இதெல்லாம் அவர்கள் அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ண பொருட்கள் இதெல்லாம். ஸோ மக்களை, கிரேக்க நாகரிகம் மிக பழமையான ஒரு நாகரிகம். உலக வரலாற்றில் முக்கியமான ஒரு நாகரிகமாக கிரேக்க நாகரிகத்தை பார்க்கினோம். பொது நிர்வாகம், கணிதம், கலை, நாடகம் எல்லாம் இங்கே தான் அடித்தளமிட்டதாக இருக்குது. இந்த நாகரிகம் கிரேக்க நாகரிகம் ஒரு முக்கியமான ஒரு நாகரிகமாக இப்போ மக்களால் பின்பற்றப்படுது. நிறைய சொற்கள் கிரேக்க நாகரிகத்திலேருந்து வந்த சொற்கள் சொல்லினோம். அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் இந்த மியூசியத்துக்கு பாருங்கள். உங்களுக்கு நிறைய வரலாறுகள் தெரிய வரும். அந்த காலத்தில் எப்படியெல்லாம் மக்கள் வாழ்ந்திருக்கணும்ன்றது. இந்த நாட்டுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறபடியாக இந்த நாட்டுக்கு நீங்கள் ஒருக்கா பார்க்குறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த நாடு தான் சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, உலக தத்துவஞானி சாக்ரட்டிஸின் வரலாறு, அவரின் தத்துவம் எல்லாம் இவ்வளோ முக்கியமானது உலக நாடு அறிஞ்சது தான். ஸோ இந்த நாட்டுக்கு அந்த அவ்வளவு முக்கியமும் இருக்குது, அந்த வரலாறும் சிறப்பும் இருக்குது. ஸோ பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். இந்த காணொளி லெந்தாக போய்கிட்டு இருக்கு. வேண்டாம் நிறைய இது பார்க்குறதுக்கு 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் கிட்டத்தட்ட 4-5 மணித்தியாலம் தேவை. எல்லாருக்கும் பிடிக்குமோ தெரியலை. அதால் இந்த வீடியோ நான் இதோட நிறுத்துகிறேன். ஏன்னா இந்த வீடியோ லெந்தாக போய்கிட்டு இருக்கும். உங்களுக்கு யாருக்கும் இந்த வீடியோ ஃபுல் காணொளி தேவைன்னு சொன்னால் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நான் இன்னொரு காணொலியை யூடியூப்பில் பதிவேற்றம் செய்கிறேன். இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். ஏன்னா இப்படியே போய்கிட்டே இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் தந்துக்கிட்டு இருக்குது. எல்லாருக்கும் அவ்வளோத்துக்கு பொறுமை இருக்கும்போது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு. அதால் நான் இந்த காணொலியை இதோட நிறுத்துகிறேன். வந்துவிட்ட மக்களே, அக்ரோபோலிஸுக்கு பாருங்க, தெரியுதா? இதான் அந்த அங்கே போகிறோம். இப்போ இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே போயிடுவோம். நல்ல வெதர் நல்ல பார்க்குறதுக்கு நல்ல கிளைமேட் சூப்பராக இருக்குது. வெரி ஓகே இல்லை. ஸோ 23 டிகிரி செல்சியஸில் இருக்குது.
பாருங்கள், இடம் நல்ல சூப்பராக இருக்குது. பாருங்கள், நடந்து தெரியக்கூடிய மாதிரி இடமா இருக்குது. வாங்க, என்னென்ன இருக்குது அதை பார்த்து தெரிஞ்சுள்ளுவோம். மக்கள் எல்லாம் நல்ல விஷயம் தெரிவிக்கணும். இது வந்து முக்கியமான ஒரு இடம் உண்டு அத்தேனில். இங்கே பாருங்கள், ஒரு மியூசிக் வாசிக்கிறார். பழைய இன்ஸ்ட்ருமெண்ட். பாருங்க, மக்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கணும். அந்த இடத்தான் போயினோம். கிரீஸின் ஒரு முக்கியமான இடம். நிறைய டூரிஸ்ட் வர்ற இடம் உண்டு. இது கிரேக்க நாகரிகத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த கட்டம் அமைஞ்சிருக்கு. பாருங்கள், இவ்வளோ உயரத்தில் இருக்குண்டு. ஸோ மேலே போகணும். வாங்க, மேலே போய் பார்ப்போம். ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு மக்களே. இப்போ மேலே ஏற போகிறோம். ஸோ டிக்கெட் ப்ரைஸ் சரியான எக்ஸ்பென்சிவ். மியூசியம் இங்கெல்லாம் வந்து சரியான காசாக இருக்கா. மியூசியத்துக்கு போகிறதுக்கு 20 ரூபா. அப்புறம் இதுக்கு என்ன அக்ரோபோலிஸ் அதுக்கு வர்றதுக்கு வந்து 30 ரூபா per person. ஸோ ப்ரைஸ் சரியான எக்ஸ்பென்சிவாக வச்சுக்கணும். அதாவது வேர்த்ஃபுல்லாக தெரியல, பட் ஆனால் சரியான எக்ஸ்பென்சிவ். இவ்வளோ காசு வச்சுக்க தேவையில்லை, மக்கள் பார்க்குறதுக்கு ஓகே வேண்டு. மற்ற இது வேறு வந்து ரெனோவேட் பண்ணிகிட்ருக்கணும். நிறைய இடங்கள் பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருந்து இந்த விலை வச்சுக்கணும். வாங்க போய் பார்ப்போம். ஃபுல் சிட்டி நீங்கள் பார்க்கலாம். அங்கே சிட்டி இது பாருங்க அங்கே. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஃபுல் சிட்டியை பார்க்கலாம். ஓரளவுக்கு சிட்டியை கவர் பண்ணலாம். நல்லா இருக்குது, நல்ல வெதர். ஸோ நீங்கள் ஃபுல் சிட்டியை பார்க்க முடியும். இந்த வந்தீங்கன்னா மேலே பார்க்க 360 பார்க்கலாம். ஸோ நைஸ். இது பாருங்க, இது வந்து ஒரு ஸ்டேடியம் மாதிரி கலை நிகழ்ச்சி நடக்கிற இடம். இது வந்து ஸ்டேடியம். யா இதான் மக்களே அக்ரோபோலிஸ் மலை. இது வந்து ஒரு கோட்டையாக இருந்திருக்கு. இங்கே வந்து நிறைய கோயில்கள் இருந்திருக்கு. அத்தேனி என்ற கோயில், அது ஒரு பெண் தெய்வம். அந்த பெண் தெய்வத்தை தான் வழிபட்டிருக்கணும். இந்த பெண் தெய்வம் தான் வந்து இந்த அத்தேன் அந்த மலையை இந்த மக்களை வந்து பாதுகாக்கிற மாதிரியும், இந்த கலாச்சாரங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு அரணாகவும் அந்த அத்தேன் பெண் தெய்வம் தான் இருந்திருக்கிறார். அந்த அத்தேனி பெண் தெய்வத்தின் பேர் தான் இப்போ மருவி வந்து அத்தேன் நகராக வந்து உருவாயிருக்கு. இந்த கேபிட்டலுக்கு பேர் வந்து அத்தேனின்றது வந்து ஒரு பெண் தெய்வத்தின் குறியீடாக இருக்குது. இந்த இடங்கள் எல்லாம் வந்து 1500 வருஷத்துக்கு முன்பட்ட இடங்கள். இதெல்லாம் வந்து இது வந்து கிமு 5ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட இடங்கள். இதெல்லாம் இந்த கட்டடங்கள் பாருங்கள் அப்படியே எப்போ வந்து இருக்குது. அவ்வளோத்துக்கு வந்து முக்கியமான ஒரு இடமாக வந்து அதை பாதுகாத்து வச்சிருக்கணும். அந்த கல்வெட்டுக்கள், அந்த கோட்டை, அந்த முன் அரண் எல்லாம் வந்து அப்படியே இருக்குது. அதை இப்போ புனரமைச்சு கொண்டிருக்கணும். ஏன்னா வந்து அப்படியே அதை வந்து அந்த அழிய விடாமல் பாதுகாக்கிற மாதிரி எல்லாம் கட்டி கொண்டிருக்கணும். அதில் வந்து உள்ளுக்கெல்லாம் போக முடியாது, வெளியிலேருந்து தான் பார்க்க முடியும். பாருங்க, இவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது ஒரு இந்த இடத்தின் பிரமாண்டம் அப்படி இருக்குது. 1500 வருஷத்துக்கு முன்பு பாவித்த இடங்கள் வந்து இப்போ வந்து பாதுகாப்பாக வச்சு அதை வந்து கவனமாக வந்து மக்களுக்கு பார்வைக்காண்டி வச்சிருக்கணும். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் உண்டு மக்களே.
ஸோ அத்தேனுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த அக்ரோபோலிஸை வந்து பாருங்கள், உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும். கிரேக்க நாகரிகம் உங்களுக்கு தெரிய வேணும், கிரேக்க நாகரிகம் பற்றி உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இந்த அக்ரோபோலிஸ் மேலே இந்த மியூசியத்தை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரைவாசி தகவல்கள் கிடைச்சிடும். வந்து பாருங்கள், மிஸ் பண்ணாமல். ஸோ 1500 வருஷத்துக்கு முன்னம் தொழில்நுட்பங்கள் வளராத காலங்கள். அந்த காலங்களில் அந்த காலத்தில் எப்படி இந்த கட்டிடங்களை கட்டியிருப்பினும், இந்த கோட்டையை உருவாக்கியிருப்பினும், அந்த கற்கள் பெரிய பெரிய தூண்களை எல்லாம் எப்படி அமைச்சிருப்பினம்ன்றது வந்து இந்த 2026 நின்று பார்க்கல வியப்பாக இருக்குது. இப்போ எல்லாம் சாதாரணமான விஷயமாக இருக்கலாம். அந்த காலங்களில் இந்த கற்கள், பெரிய பெரிய கற்கள், இந்த இடங்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும், அந்த மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பினும், அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வாழ்ந்த இடத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம் அன்றைக்கு ஒரு வியப்பாயும் ஒரு மெய்சிலை இருக்கிற விஷயமாகவும் இருக்குது. ஸோ கிமு 5ஆம் நூற்றாண்டுக்கு முன்னம் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை எப்படி இருக்குமென்றது நாங்கள் அந்த காலத்துக்கு போய் பார்க்க முடியாது. ஸோ அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கணுமென்றதை வந்து அடையாளமாக இந்த இடங்கள் எல்லாம் இருக்கிறபடியாக நீங்கள் இந்த இடங்களை வந்து பார்க்க உங்களுக்கு ஒரு வியப்பாக இருக்கும். ஏண்டா அதெல்லாம் ஆவணப்படுத்தி வச்சிருக்கணும். இந்த கட்டிடங்களோ சரி, அந்த மியூசியத்தில் உள்ள பொருட்களோ, இந்த மலையாடி வேரத்தில் வாழ்ந்த மக்களின் அன்றாடம் பாவிக்கிற பொருட்கள், அவர்கள் எவ்வளவு நாகரிகமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கணும் அந்த காலத்தில். அதுதான் கிரேக்க நாகரிகம் வந்து உலக புகழ்பெற்ற ஒரு நாகரிகமாக இப்போவும் இருக்குது. ஸோ இந்த இடங்களுக்கு வந்து நீங்கள் மெனக்கெட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடங்களை மிஸ் பண்ணால் வந்து பாருங்க. ஸோ மக்களை, அக்ரோபோலிஸ் மலைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அத்தேன் நகரின் முழு அழகையும் பார்த்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. மேலண்டு பார்க்க அத்தேன் நகர் அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது. சின்ன சின்ன வீடுகள், கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கும் பெரிய பெரிய கட்டிடங்கள் ஒன்றும் தெரியலை. சின்ன சின்ன கட்டிடங்களை தான் தெரியுது. நீங்கள் முழுமையாக அத்தேன் நகரை பார்த்து ரசிக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு இந்த இடம் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த மிஸ் பண்ணால் வந்து அத்தேன் நகரையும் பார்த்து இந்த அக்ரோபோலிஸ் மலையும் பார்த்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த கிருஷ்ண கொடி இருக்குது. יש לכל אחד מהסעיפים גם גרפונים. சிட்டி பார்க்குறதுக்கு நல்ல இடம். சிட்டியை நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு நல்ல இடம். வந்தீங்கண்டா இந்த இடத்த பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா இடத்தையும் அப்படியே ஒரே நேரத்தில் கவர் பண்ணாச்சு. இப்போ சிட்டி டூர் பண்ண உங்களுக்கு கஷ்டம்னு சொன்னால், இப்போ எல்லா இடம் பார்க்க உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொன்னால், நீங்கள் எப்படி வர்றது வந்து ரெண்டு பார்த்துட்டு போகிறது
ஈஸி பாருங்க, ஃபுல்லாக எங்கேயுமே மரம் தெரியாது. ஃபுல்லாக வந்து ஒரே என்ன மக்களே, சூப்பராக இருக்கலாம் அந்த வீடியோ. உங்களுக்கு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோத்துக்கு அழகான ஒரு நகரம் இந்த அத்தேர் நகரம். நீங்களும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா, இந்த மேலே வந்து அக்ரோபோலிஸ் மலைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த நகரத்தை ஃபுல்லாக பார்த்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ மிஸ் பண்ணால் வந்து பாருங்கள். வாங்க அங்கே போய் மியூசியத்தையும் பார்த்து தெரிஞ்சு வருவோம். வாங்க மக்களே, வந்துட்டோம் அத்தேன் சிட்டிக்குள்ளே. இதுதான் அத்தேன் சிட்டி, கொஞ்சம் பழமையான சிட்டி தான். வாங்க பார்ப்போம் என்னென்ன இருக்குது இங்கே, என்னென்ன வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே வந்து ஃப்ரூட்ஸ்கள் மலிவாக வேண்டலாம். ஒரேஞ்ச் இங்கே வந்து ஒரேஞ்சு ஒலிவன் எல்லாம் வந்து இங்கே வந்து மலிவான விலைக்கு வேண்டலாம். ஏன்டா ஒரேஞ்சு ஒலிவன் எல்லாம் வந்து இங்கே நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்ல மலிவாக வேண்டலாம். ஏன்டா இங்கே அது விளையிறபடியாக இது சரியான மலிவாக கிடைக்கும். இது 1 கிலோ வந்து 10 ரூபாய்க்கு வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரெஷ் எல்லாம் வந்து அவ்வளோத்துக்கு மலிவாக இருக்கும். வாங்க அங்கால போய் என்னென்ன வேண்டலாம். மார்க்கெட்டில் நிறைய மார்க்கெட்டுகள் இருக்குது. சாப்பாடுகள் நல்ல சிறப்பான சாப்பாடுகள் இங்கே இருக்குது. நல்ல நல்ல சுவையான சாப்பாடுகள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, அந்த பாக்ஸுக்கு வச்சுருக்கிற பொருட்கள், அந்த பழங்கள் எல்லாம் வந்து அந்த பாக்ஸோட வந்து 2 யூரோ அவ்வளோத்துக்கு மலிவாக கிடைக்கும். ஒரேஞ்ச் எல்லாம் 2 ரூபா அவ்வளோத்துக்கு மலிவாக வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே வந்து இந்த ஒரேஞ்ச் ஒலிவன் எல்லாம் வந்து இங்கே சரியான மலிவாக வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. African music. Relaxing. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல நல்ல வீடியோஸ் போடுவார். டிஃப்ரெண்ட் டெஸ்டினேஷனுக்கெல்லாம் போய் வடிவான எடிட்டிங் வீடியோஸ் எல்லாம் போடுவார். ஸோ ஃபாலோ பண்ணுங்க.